நமஸ்கரித்தா அடிபணிந்து சிவனை நமஸ்கரித்தா ஆண்டவனை அடிபணிந்து வணங்கினான். பார்த்தார் இறைவன், இவன் தான் நல்ல அரக்கனான், இவனாகத்தான் இருக்குமா என்ற அரக்கனை அன்போடு தன் பக்கத்திலே அமர வைத்து ஆண்டவன் என்ன கேட்கிறார் தெரியுமா? வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, பக்கத்திலே மகனே வல்லரக்கா ஒரு 2 மூட்டை யூரியாவும் கொடு. உனக்கு உரம் வேணும்னா உரக்கடைக்கு தம்மியா போணும். நீ தானே உரம் தரம்ங்க. நான் வரம் வன்மான்னு கேட்டேன். ஓ வரமா? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா இந்த அரக்கன் நான் உங்களை எண்ணி தவம் இருந்து வந்து சரி வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். என்னப்பா சின்ன வரத்துக்கு அப்ப இவ்வளவு நாள் தவம் செய்த? சின்ன வரம்னா உனக்கு என்ன வரம் வேணும் கேளப்பா. நான் சொல்லப்பா. சாமி எல்லையிலையும் பெரிய வரம், பெரிய வரம்
நான் தயங்காம கேளப்பா. அதை விட்டுட்டு நீ காட்டை கட்டி மலையை கட்டி என்கிட்ட பேச வேண்டாம். சாடமாடியா பேசாத. அப்படின்னு உடனே சரி. யாருக்கடா கேட்க? ஆண்டவங்கிட்ட தானே கேட்டடா. ஆமா. கேட்க. தைரியமா கேளு. அதானே. என்ன வர வேணுமோ கேளு. கேளு. அதனால ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, நான் உங்ககிட்ட வந்த நேரத்துல இருந்து ஆமா, எதை வேணாலும் கேளு தாரு, எதை வேணாலும் கேளு தாரம்னே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இருக்கின்றீர்கள். வரம் தருகிறேன் என்று உங்க வாயினாலே சொன்னா உண்மை நான் நம்ப மாட்டேன். யாப்பா யாமல் நம்பிக்கை இல்லையாப்பா. சத்தியம் செய்து எனக்கு தாரம் வார்த்தை கொடுத்தா தான் நான் உங்களை நம்புவேன். எப்ப காசியில் இருக்கின்ற காசி லிங்கத்து மேல சத்தியம் பண்ணட்டுமாப்பா? அதுக்கு மேலே எல்லாம் வேண்டாம். இல்ல மதுரையில் இருக்கின்ற சொக்கலிங்க மேல சத்தியம் பண்ணட்டா? அவர் மேலேயும் வேண்டாம். குற்றாலத்தில் இருக்கின்ற குற்றாலிங்கத்து மேல் பண்ணட்டுமா? அவர் மேலேயும் வேண்டாம். ஆண்டவா, என்ன உங்க பக்கத்துல யார் இருக்கிற? நீங்க அவ்வளவு தூரமெல்லாம் போக வேண்டாம். பெரிய பெரிய தலத்தை சொல்றேன். வேண்டாம். உங்க அருகாமையில் அமைந்திருக்கிறாளே அம்பிகை, அங்க இருக்கண்ணி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, சரி, அந்த ஆதிபராசக்தி பார்வதியின் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுங்க. எப்ப யார் வேலை மேலும் கேளு. ஆனா அவளுக்கு 4 நாளைக்கு சுகம் இல்லடா. அவ மேல சத்தியம் பண்ணாத்தாமே கொஞ்சமாவது உங்க உடம்புல பயம் இருக்கும். அப்படியா? சரி. அதனால பார்வதியின் மீது எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தா நான் உங்ககிட்ட என்ன வரம்னு உண்மையை சொல்லுது. என்ன? ஆமா. ஒரு வயசு வரைக்கும் இந்த கட்டிய மனைவி பார்த்தோம்னா நமக்கு பயம் வராது. இளம காலம் இருக்க வரைக்கும் சரி, இவாள இன்னொருத்தி கட்டிக்கலாம் அப்படின்னு போயிடலாம் அப்படின்னு ஆம்பளை நினைப்பான். வயசான பிறகு பொண்ணு கொடுப்பாங்களா? இல்ல, அப்படி இல்ல. இளம் வயசா இருக்கும் போது இவ போனா போயிட்டு போறா, இன்னொரு பொம்பளை கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பான். காலம் கடந்து 50 வயசு 55 வயசு ஆகிட்டுனா அப்பதான் அந்த பொண்டாட்டியோட அருமை தெரியும். எப்பா நம்மளை போட்டு போயிட்டான்னா ஒருத்தையும் கஞ்சி கொடுக்க மாட்டாள, நமக்கு எவ்வளவு வாக்கப்படுவானா? வாக்கப்பட மாட்டான். உனக்கு 21 கிடைக்காத, இன்னும் 61 இல்லையா? அப்பதான் உணர்வு வரும். அப்பதான் பொண்டாட்டிய பிராணி பார்க்கணும்பா. அதுக்கு முன்னாடி தண்ணிய போட்டு 2 வாரத்துல அடிப்பான் பொண்டாட்டிய. அதாவது ஒரு ஐயா இருந்தாராம். அவர் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் முடிந்து வந்த நாளையில இருந்து அந்த அம்மாவுக்கு எதுவுமே அவர் வாங்கி கொடுத்தது இல்லையா? கிடையாது. வாங்கி கொடுத்தது இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டார்களாம். சரி. அப்ப கஷ்டப்படும் போது இந்த ஐயாவுக்கு ரொம்ப கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்பது தவறு ஒண்ணும் கிடையாது. அது ஒரு சேமிப்பு, அதுலயும் ஒரு அளவு இருக்குது. சிக்கனம் இருக்கணும். மனுஷனுக்கு கஞ்சத்தனம் ஆகாது. அதனால அப்ப இந்த ஐயா ரொம்ப சிக்கனமா இருக்கிறவனு கஞ்சத்தனம் பண்ணிருக்காரு. அந்த அம்மாவுக்கு எதுவுமே ஒரு சேலை கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. சண்டால பாவி ஒருத்தி வாக்கப்பட்டு நம்மகிட்ட வாக்கப்பட்டு வரான்னா நல்லா சாப்பிடணும். சரி. நல்ல சினிமாவுக்கு போகணும். சரி. அங்க போகணும் இங்க போகணும். நல்லா அனுபவிக்கணும் தானே வாரா. ஆமா. நீ வாரவங்களுக்கு வஞ்சியம் பண்ணனா சரிதானே. உனக்கு வாக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப இந்த அம்மா வயது ஆகிக்கொண்டே இருக்குது. சரி. 30 ஆச்சு, 40 ஆச்சு, 50 வயசாச்சு. 50 வயசுக்கு பிறகு ஒரு அளவுக்கு சங்கடப்படாம பிள்ளைகளால நல்லா இருக்காங்க. சரிதான். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஐயா என்ன 50 வயசுக்கு மேல இந்த அம்மாவுக்கு ஒரு அழகான பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தாராம். சரிதானே. 50 வயசுல எட்ட கூடிய நேரம் எடுத்து கொடுக்காம 50 வயசுக்கு எடுத்து கொடுத்து என்ன? அப்ப 50 வயசுல பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தது உங்க மேல எனக்கு சந்தோஷம் தான். நீங்க இந்த புடவையை கொடுத்தது எனக்கு ஆனந்தம் தான். சரி. ஆனா இந்த பட்டு புடவையை நான் இந்த வயசுல கட்டி இதுக்கு மேட்சா நான் கம்மல் போட முடியுமா? இதுக்கு ஏத்த நகை போட முடியுமா? இதுக்கு ஏத்த அலங்காரம் நான் செய்ய முடியுமா? இதே நீங்க எனக்கு ஒரு 21 வயசுல எனக்கு வாங்கி கொடுத்திருந்தா நான் எவ்வளவு அலங்காரம் பண்ணிருப்பேன். இப்போ அதே அலங்காரத்தை நான் இப்ப பண்ணினேன்னா இந்த ஊர் என்ன சொல்லும்? மதிக்காது. இத்தனை வயசுக்கு பிறவா. அதனால சில காரியங்களை நாம எந்தெந்த வயதிலே அனுபவிக்கணுமோ அந்தந்த வயதுல அனுபவித்து தான் ஆகணும். கண்டிப்பா நம்மள மாதிரி அனுபவிக்கணும். அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கு எந்த பயனுமே கிடையாது. கல்யாணம் 25 வயசுல முடிக்கணும்னா 50 வயசு வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அந்த இளம் வயசுல சண்டையும் ஜல்லியும் போட்டு 3 நாள் பொண்டாட்டி புரிஞ்சு பேசாம 4 நாள் பேசாம சரி 10 நாள் பேசாம சண்டை போட்டு பொண்டாட்டி அப்பா விட்டு போய் இருக்க சரி இவன் ஒரு பக்கம் இருக்க அந்த 50 வயசை கழிச்சிட்டோம்னா அந்த 50 வயசு வரைக்கும் கழிச்சிட்டோம்னா சரி 50 வயசுக்கு அப்புறம் எதையாவது நிரந்தரமா செய்ய முடியுமா? 50 வயசுக்கு மேல 50 வயசுல சுகர் வந்துருது. சரி. எதையும் சாப்பிட முடியாது. கால் அங்க வரைக்கும் கை இங்க வரைக்கும். சரிதான். அதனால வாழக்கூடிய வயசுல வாழணும்னா இளம போயிட்டா 2வது வருமா? 50 வயசுக்கு மேல தான் ஆசையே அதிகம் இருக்கு.
ஏன்னு கேட்கணும். என்ன ஆசை? அதுக்கு நல்லது உள்ளதை சாப்பிடணும். கரெக்ட். ஒரு கறிமுளியை சாப்பிடணும். சாப்பிடுங்க. இல்ல தாசிமாருக்கு போகணும். பொண்ணை அடிக்கணும். துட்டுன்னு வாங்கக்கூடாது. துட்டை வந்து துட்டுன்னு வாங்கக்கூடாது. 500 ரூபா இருந்தாலும் சரிதான். உடனே மாத்தி அத மஜா பண்ணா உடம்பு நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. சில நேரங்களில் சங்கடப்படுது. ரூபா தான் செய்யும். துட்டு போகணும்னு சொன்னா நீ அங்க இருக்கு சொல்லியிருந்த. ஆட்டுக்கு போறியரா செருப்ப காட்ட போறியரா? அப்போ இன்னும் யார் மேலயுமே நீங்க சத்தியம் பண்ணி தர வேண்டாம், பார்வதி மேல மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சிவன் பார்த்தார், என்ன பார்வதி மீது சத்தியம் பண்ணி கேட்கான பாவி வந்தா போனா எனக்கு ஒண்ணு வேண்டாம்னா இப்போ கடுகு சிறியது மிளகு சிறியதுன்னா பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கானே. சரி, அப்படி என்ன இவன் பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான்? அதானே. சரி பரவாயில்ல, நம்ம படைச்ச பிள்ளை தானே, அப்படி என்ன இவன் பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான்? என்னத்தை கேட்க போறான்? இவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்போம் அப்படி என்று சொல்லி ஆண்டவன் எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? மகனே வல்ல மகனே வல்ல நானே உன்னானை உமையவள் தன்னானை என்னானை உன்னானைன்னு சத்தியம் பண்ணார். அதானே கேட்டேன். ஏன் பண்ணினார்? எப்படி? இவன் வரும்போதே ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லி, சரி வரம் வேணும்னு சொல்லி இப்ப பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கான். அப்ப இவன் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதான். சரிதானே. இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நாவல ஒண்ணு பேசுதான். அதனால முதல் சத்தியத்துக்குள்ள இவனைத்தான் நம்ம உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, சரி எப்பா என்னானை உன்னானை அவள் தன்னானை பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தாரு என்ன சத்தியம் வர உனக்கு தாரு தண்ணி கையில் வாங்கி உண்மை சொல்லுவாரா பசு வாழ்க்கை பசு உண்மை சொல்லுவாரா
நல்ல வரத்தை கேளப்பா 5 விரலுக்கு நீ அக்கி வரத்தை கேக்கியே ஆமா நாளை பின்ன என்ன நினைச்சு உன் தலையில கைய வச்சா நீயே செத்து போவடா அந்த வரம் உனக்கு வேணுமா தேவையா ஆண்டவா ஐயா நீங்க எத்தனை வரம் சொன்னாலும் அத்தனை வரமும் எனக்கு வேண்டாம் வேண்டாப்பா நான் கேட்ட அக்கினி வரத்தை மட்டும் எனக்கு தாங்க வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவே சொன்னார் சரி ஆண்டவை இடத்திலே வல்லரக்கி சொன்ன உடனே என்னய்யா அப்பந்தான் இறைவன் பார்த்தார் என்ன செய்கின்றார் என் மகனே வல்லரக்கா வல்லரக்கா மகனே வல்லரக்கா வல்லரக்கா வரம் இருக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் வரம் இருக்கு உனக்கு வேண்டாம் வரம் இருக்கு இருக்கு உனக்கு வேண்டாம் வேண்டாம் உனக்கு வேண்டாம் உனக்கு தார ஆண்டி வருவார் தார என் கைலாசத்தை என் தாரை என் கடவுள் பட்டத்தை தாரை எந்த பட்டத்தை அதை தாண்டி இறைவனிடத்தில் எதுவுமே இல்லை எப்பா நீ வேணா வாங்கி கொண்டு போ எந்த பட்டத்தை வேணாலும் தாரும் உங்களுடைய பட்டம் எனக்கு தேவையில்லையா ஏன்டா அப்படி சொல்லுத சிவனுடைய பட்டமே சீரழிஞ்ச பட்டம் என்ன சீரழிஞ்ச பட்டம் ஆண்டவா என்னய்யா உலகத்திலே உங்களை எத்தனையோ மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் சரி வணங்கும் மக்களுக்கு வரம் கொடுக்காமல் தாமதித்தால் ஆனால் அந்த மக்கள் எல்லாம் உங்களை என்னமா பேசுறாங்க என்னமா ஏசுறாங்க என்ன ஏசுறாங்க ஏ கரிப்பே கடவுளே ஏ கடவுளே ஏ கண்ண வெஞ்ச தெய்வமே ஏ தெய்வமே மக்களாம் கண்ணு இருக்கா நீ கல்லா இருக்கியே என் பிள்ளைக்கு போன வருஷமே ஒரு வேலை கிடைச்சிருக்கும் உனக்கு எத்தனை பொங்கல் விட்டேன் அதானே நல்லா சாப்பிட்டுட்டு ஆமா எனக்கு உனக்கு எத்தனை பொங்கல் விட்டேன் உனக்கு எத்தனை கடா வெட்டினேன் எத்தனை சூழல் எடுத்து என்னவெல்லாம் நான் செஞ்சேன் ஆமா கொஞ்சமாவது இதைய பார்க்க உனக்கு ஈவு இறக்கம் இல்லையா உனக்கு கண்ணு இல்லையா நீ கல்லா இருக்கியே அதானே அப்படின்னு உங்களை ஏசுதாங்க பேசுதாங்க அப்போ சிவன் அந்த பட்டம் எனக்கு வேணுமா வேணுமா அப்ப இறைவன் சொன்னார் சரி யாரக்கா ஐயா கடவுளாக இருந்தா மட்டும் போதுமாடா வேற என்ன காய்ச்ச மரத்துல கல்லறி விழும் நல்லறி விழும் அம்மா விழத்தான் செய்யும் அதெல்லாம் என்ன செய்ய முடியும் அதுக்கு முடியாது வாங்கித்தானே அவனும் ஆமா இப்ப மாங்காய் மரத்துல மாங்காய் அடக்குன்னு சொன்னா ஆசையாத்தான் இருக்கும் என்னத்தையாவது ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு ஆனா மாங்காய் தோப்புக்கார் கேட்டா ஜொலி உரிச்சு விடுவாரு தோப்புக்கார் இருக்கும்போது நான் போய் கொடுக்க மாட்டேன்டா அவர் இல்லாத நாட்டாமை இருந்துட்டாலும் வராது ஊர் மக்கள் 1 கோடி பேர் இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஆளுக்கு ஒண்ணு பேசுவாங்க ஆமா பேசுவாங்க ஆளுக்கு ஒண்ணு பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா